இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பயப்படாதேங்கள், பயப்படாதேங்கள். யோவேல் 2 அதிகாரம் 22 வெளியின் மிருகங்களே பயப்படாதேங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். பயப்படாதேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. வெளியின் மிருகங்களே நீங்கள் பயப்படாதுங்க, எதற்கும் பயப்படாதுங்க. சில நேரங்களில் நம்மளுக்கு நிறைய பயங்கள் வரும், நம்ம என்ன செய்யலாம் எப்படி செய்யலான்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு பயப்படாதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வனாந்தரத்தில் மேய்ச்சலை நான் உண்டாக்குவேன். எல்லா காரியங்கள்லையும் நம்மளுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும், என்னென்ன முடிவுகள் எடுக்கணும்னு சொல்லி தெரியாது. சில திருமண காரியங்கள் வரும்போது நிறைய வீட்டிலேருந்து பெண் பார்க்க வருவாங்க, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து வருவாங்க. அப்போ வரும்போது நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்னு தெரியாது. அப்போ குழப்பங்கள் வரும், அந்த காரியத்தில் பயம் வரும். நம்ம எப்படி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வரனை தேட அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். கருத்துட்ட கேளுங்க, ஏசப்பா எங்களுக்கு ஒரு நல்ல காரியங்களை நீங்கள் செய்து தருகிறீங்க, அதுக்கு நாங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? இத்தனை காரியங்கள் வந்திருக்கு ஏசப்பா, இத்தனை வீட்டிலேருந்து கேட்குறாங்க, நாங்கள் என்னதுக்கு யார் நீங்கள் சூஸ் பண்ணி தர்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் முழங்கால் பட்டு குடும்பமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். தேவன் அதில் ஒரு காரியங்களை அற்புதமாக செய்து காட்டுவார். அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்படாதுங்க, பயப்படாதுங்க. தேவன் அந்த காரியத்தில் அற்புதத்தை செய்வார். வனாந்தரத்தில் மேய்ச்சலை நான் உண்டாக்குவேன்னு சொல்கிறாரு. வனாந்தரமான வாழ்க்கையாக இருக்கலாம், நம்ம கையில் எந்த இதுவுமே இல்லை, நமக்கு ஒரு வேலை நிரந்தரமாக இல்லை, ஒரு திருமண காரியங்கள் அதன்படி நடக்கலை, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அதுவும் ஒரு வனாந்தரமான வாழ்க்கை. மாதம் நம்ம பார்க்கணும், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், செக்கப் பண்ணுறோம், எதுவுமே பாசிட்டிவாக சொல்ல மாட்டுறாங்க, எதுவுமே எல்லாமே நெகட்டிவாக தான் பேசுகிறாங்க. நாங்கள் எப்படி விசுவாசிக்கிறது, இந்த காரியத்தில் எப்படி அற்புதம் நடக்கும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அந்த வனாந்தரத்தில் தான் மேய்ச்சலை உண்டாக்குவேன், நான் மேய்ச்சலை கண்டிப்பாக உண்டாக்குவேன்னு சொல்கிறாரு கர்த்தர். எப்படி மேய்ச்சலை உண்டாக்குவாங்க? விசுவாசிங்க, எதுக்கும் பயப்படாதுங்க. கர்த்தர் அந்த பயப்படாத அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துவார். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் டாக்டர் ஒரு பாசிட்டிவ் விஷயம் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, நாங்கள் எப்படி விசுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல விசுவாசத்தை பாருங்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் எல்லாமே கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும்னு சொல்லி நீங்கள் நம்புங்க. தேவனால் எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லி தினமும் வயிற்று வைத்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தருவார். நிச்சயமாக தினமும் காலையில் எழும்புனோடனே நீங்கள் வயிற்றுல கையை வைத்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. தேவனே, நீ உம்மால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, என் தேவனால் எல்லாமே கூடும், தேவனால் எல்லாம் கூடும். அந்த வனாந்தரத்தில் தான் மேய்ச்சலை உண்டாக்குவார். செழிப்பாக இருக்கிற இடத்துல அற்புதத்தை செஞ்சுட்டே இருப்பாருன்னா அது தெரியாது. அப்போ வனாந்தரம் ஒரு காய்ந்து போன இடம், அதில் அற்புதமே நடக்காது, நம்பிக்கையே இருக்காது, நம்பிக்கை அற்ற ஒரு சூழ்நிலைகள் தான். ஆனால் அதுலேயும் தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். நிச்சயமாக அப்படிப்பட்டதான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அற்புதத்தை செய்து உங்களுக்கு நடத்துவார். எந்த காரியமும் உங்களுக்கு திரும்ப தருவார். அப்படிதானே வனாந்தரத்தில் வாழ்க்கையே உங்களுக்கு தருவார். தோல்வியாக இருக்கலாம், அந்த வாழ்க்கை தோல்வியாகவே முடிந்திருக்கலாம், என்ன காரியங்கள் எடுத்தாலும் ஒரு வெற்றியே இல்லை, தோல்வியாகவே இருந்திருக்கலாம். ஆனால் அந்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி செய்வார். உங்கள் படிப்பின் விஷயங்களில் படிக்கவே முடியல, எவ்வளோதான் படித்தாலும் நம்மளுக்கு அது மனசில் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அந்த காரியத்தில் நிச்சயமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லாமே படிங்க. தேவன் உங்களுக்கு ஞானத்தை தருவார், எல்லா காரியத்தையும் செய்வார். அந்த விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் அதனுடைய பலனை தரும். எப்படி தரும்? அந்த விருட்சங்கள் காய்களை காய்க்கும். நம்ம நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளில் பயந்து போய் தான் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எப்படி நம்மளுக்கு அந்த காரியங்கள் நடக்கும்? நம்ம விசுவாசித்து அதை இது பண்ணும்போது, நம்ம ஒரு செடியை நடும்போது அது எல்லா காரியங்களையும் பூத்து காய் காய்த்து கனி கொடுக்குது. அதே போல் அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவள் சொல்கிறான், நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாக்கிய
ஊரார் எல்லாரும் அறிவார்கள், எல்லாருமே அறிவாங்க நீ குணசாலி என்று. அப்போ அவ கஷ்டத்தின் பாதை தான், அவளுடைய வாழ்க்கை வனாந்தரம் தான். அவளுடைய கணவர் இறந்து போயிட்டாரு. அப்போ நகோமியை நம்பி, அவங்களுடைய மாமியை நம்பி வருகிறா. அவங்க மாமிக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்றா, அவங்கள பராமரிக்கிறதுக்கு அவங்க மாமி சொல்லதெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறா. அவளுக்கு அந்த இடத்துல ஒரு மேய்ச்சலை உண்டாக்குறார். ஒரு போவாசுங்கிறவரை கட்டளையிட்டு தேவன் அந்த இடத்துல, அவளுடைய வாழ்க்கை வனாந்தரம் தான், இனிமே எப்படிப்பட்ட சூழ்நிலை நடைபெறும்னு அவளுக்கு தெரியாது. ஆனா அவள் தேவனை நம்பி வந்தா. ரூத்தனுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான மேய்ச்சலை உண்டாக்குன தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல மேய்ச்சலை உண்டாக்குவாரு, அதனுடைய பலனை தருவாரு. தேவன் அந்த காய்களை காய்க்க, பழங்களை பறித்து நம்ம சாப்பிட்ற அளவுக்கு எல்லா காரியத்திலையும் அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். காரியங்கள் தாமே தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற இயேசப்பா. பயப்படாதே, வனாந்தரத்துல மேய்ச்சலை உண்டாக்குன்னு சொன்னது போல வனாந்தரத்துல ஒரு மேய்ச்சலை உண்டாக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற இயேசப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற, நீங்க பாதுகாத்துங்க இயேசுன்னு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.